சார் அந்த பேமெண்ட் போட்டு விடுங்க சார். பேருங்க வேற சம்பளம் விடணும், மந்த் எண்ட் வேற. வண்டி எல்லா டயரும் செக் பண்ணா கரெக்டா இருக்குண்ணா. நான் வீட்டுக்கு கிளம்புறேண்ணா. ஆமால எங்க ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லியிருந்தல. சரி சரி, நீ கிளம்பு, சாவி கொடுத்துட்டு போ. ஆமாண்ணா, அதனால தானே சீக்கிரம் போகணும்னு சொல்லியிருந்தேண்ணா. என்னண்ணா அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை எதுவும் சொல்லி பாருண்ணா. உன் ஃப்ரெண்டு குராம்பேட்டை காத்திருக்காப்லண்ணா. ஒரு டாடா ஏசி ஒன்று சேல்ஸ் சொன்னார்ண்ணா. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருண்ணா. நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு 10-20 குறைப்பேருண்ணா. நானும் ஒரு வண்டி ஓனர் ஆயிடுவேண்ணா. அப்படியாப்பா, சந்தோஷமான விஷயம் தானப்பா, நல்ல விஷயம் தானே சொல்லிருக்கிறா. என்ன சொல்றா, குராம்பேட்டை கார்த்திகா அவன் வந்து சேல்ஸ் இருக்காதா? இந்த வண்டி சேல்ஸ் சொல்லிக்கான்னு தெரியலையா? டேய் நீ நம்ம தம்பிடா. அவன் என்ன ரேட்டு சொன்னா அதோட 10 ரூபா கம்மியாக வாங்கி கொடுத்தானே உனக்கு. நீ போடா, கவலைப்பட போடா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா, நீங்க சொல்லுண்ணா அவர்கிட்ட. அவர்ண்ணா. டேய் பாலு அண்ணா, என்கிட்ட வேலை செய்யறவன் ஒரு வண்டிக்கு ஓனரானா அது எனக்கு தாண்டா பெருமை. நாளைல இருந்து ஒரு வண்டிக்கு ஓனர் கோசம் இந்த அண்ணனை மறந்துடாதடா. நல்ல மனுஷன். இந்த மாதிரி ஓனர்லாம் இருந்தா எங்களை மாதிரி டிரைவர்லாம் சீக்கிரமா ஓனர் ஆயிடுவாங்க. அதுக்கும் ஒரு மனசு வேணும்ல. உடம்புக்கு நாய் என்கிட்ட வேலை செஞ்சு இன்னைக்கு ஒரு வண்டி ஓனர் ஆகணும்னு ஆசைப்படுது. ஹலோ, நான் மச்சான் கார்த்தி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நான் மச்சான் கேள்விப்பட்டேன் ஏதோ வண்டி ஏதோ சேல்ஸ் இருக்குதாமே. என்ன மச்சான், ஏன்னா உன் வண்டி சேல்ஸ்ன்னு என்கிட்ட வேலை செய்யற நாய் அந்த வண்டி வாங்க போறேன்னு என்கிட்டே சொல்லிட்டு மச்சான், அவ்வளவு திமுறான். சரி சரி, வண்டியை நானே முச்சுக்கிறேன். என்கிட்ட நல்ல பாட்டி இருக்குது. டேய் நம்ம கிட்ட வேலை செய்யற டிரைவருங்களா என்னங்க காலுக்கு வேணா வச்சுன்னு இருக்குண்ணா. மற்ற இதெல்லாம் வளர விட்டா வேலைக்கு ஆகாது. இவனுங்களா ஓனர் ஆயிடுங்களா? டிரைவருக்கு நம்மளால என்னடா பண்றது?